வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ ஒரு பக்கம் நாம ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகத்துல பயணிக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கிறோம். ஆமா, அது ரொம்ப பெரிய மைல்கள். கண்டிப்பா. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தினமும் வெயில்ல கிடைக்கிற கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சூரிய ஒளி மின்சாரத்தை சேமிச்சு வைக்க பேட்டரி இல்லாம அப்படியே காற்றுல வீணாக்குறோம். அதுதான் இப்போது இந்தியாவின் முரண்பாடு. கரெக்ட். இந்த முரண்பாடு தான் இன்னைக்கு நாம அலச போறோம். நீங்க ஒரு யுபிஎஸ்சி தேர்வரா இருக்கலாம், அல்லது நாட்டை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க நினைக்கிற ஒருவரா இருக்கலாம். உங்களுக்கு இது வெறும் முரண்பாடு இல்ல, இதுதான் நீங்க சரி செய்ய வேண்டிய எதிர்காலம். மிக சரியான ஆரம்பம். ஏன்னா நாம செய்திகளை தனித்தனியா படிக்கும்போது ஒரு நாள் ஏவுகணை சோதனை வெற்றிம்பாங்க, மறுநாள் ஏதோ ஒரு மாநிலம் கடனில் தத்தளிக்குதுன்னு நியூஸ் வரும். ஆமா, சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணும். அதுதான் பிரச்சனை. ஆனா உண்மையிலே இது எல்லாமே ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஒரு பெரிய சங்கிலி தொடர். அந்த இணைப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் சவால். அந்த சவாலை உடைக்கத்தான் இந்த செக்மெண்ட். வழக்கமான செய்திகளை வாசிக்காம இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், புவிசார் அரசியல், மேக்ரோ பொருளாதாரம், அப்புறம் நமது உள்நாட்டு உள்கட்டமைப்பு சிக்கல்கள், இது எல்லாத்தையும் இணைக்கும் அந்த பிக்சரை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அப்படி நேரடியாவே பாதுகாப்பு துறைக்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா போயிடலாம். சமீபத்துல இந்த ஈரான் உக்ரைன் போர்களை கவனிச்சிங்கன்னா, அதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ பயன்பாடு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பார்க்க முடியுது. உண்மையிலே போர் தந்திரங்களே இப்ப முழுமையா மாறிடுச்சு. உதாரணத்துக்கு அமெரிக்கால பாலண்டியர் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. பாலண்டியர் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அவங்களோட ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சுதான் இலக்குகளை மிக துல்லியமா அமெரிக்காவும் அதோட நட்பு நாடுகளும் தீர்மானிக்கிறாங்க. இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் இதுல ரொம்பவே உஷாராயிடுச்சு. ஓ, நாமளும் அந்த மாதிரி ஏதோ பண்றோமா? ஆமா, அமெரிக்காவை நம்பி இருக்காம நம்ம ஊருக்காகவே ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபியூஷன் சிஸ்டம் உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதற்காக சர்வமேஐ, பாரத் ஜென் மாதிரியான நம்ம இந்திய நிறுவனங்களோட தீவிர பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு நிமிஷம். இப்போ லாஜிக்கலா பார்த்தா ஏற்கனவே உலக தரத்துல இருக்கிற ஒரு அமெரிக்கா ஏஐ சிஸ்டத்தை விலைக்கு வாங்குறது தானே ஈஸி. ஏன் நாம முதல்ல இருந்து, அதாவது ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும்? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது வெறும் சாஃப்ட்வேர் இல்ல, அது ஒரு ராணுவத்தோட மூளைக்கான நரம்பு மண்டலம் மாதிரி. நரம்பு மண்டலமா? ஆமா. கார்ப்பரேட் நிறுவனத்திடம் ஒப்படைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை புவிசார் அரசியல்ல நமக்கு எதிரா அவங்க அந்த அல்காரிதத்தை மாத்தினாலோ இல்ல சிஸ்டமை முடக்கினாலோ அடுத்த வினாடி நமது ஒட்டுமொத்த ராணுவமும் குருடாகிவிடும். அட பாவமே, அப்போ நம்ம மொத்த செக்யூரிட்டியும் அவங்க கண்ட்ரோல்ல போயிடும். அதனாலதான் சிக்னல்கள், செயற்கைக்கோள் படங்கள், மனித ஒற்றர்கள் கொடுக்கிற தகவல், இது எல்லாத்தையும் ஒன்னா இணைத்து எங்க தாக்கலான்னு முடிவெடுக்கிற அந்த டார்கெட் மேப்பிங் சிஸ்டத்தை முற்றிலும் உள்நாட்டு சர்வர்கள்ல உருவாக்க நினைக்கிறாங்க. அதாவது நமது வீட்டு பாதுகாப்பை முன்பின் தெரியாத ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு பதிலா நாமே சொந்தமா ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தை உருவாக்குற மாதிரி. அருமையான பாயிண்ட். சரி, சாஃப்ட்வேர் விஷயத்துல நாம இந்த அளவுக்கு அப்டேட் ஆகுறோம். ஆனா வெறும் மூளையை மட்டும் வச்சுக்கிட்டு களத்துல இறங்க முடியாதே. ஹார்ட்வேர், அதாவது ஆயுதங்கள் வேணுமே. கண்டிப்பா வேணும். இப்போ டிஆர்டிஓ உருவாக்கி இருக்கிற தாரா அமைப்பு பத்தி படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் சொல்லுங்க. இந்த தாரா அமைப்புங்கிறது நம்ம கிட்ட ஏற்கனவே கோடவுன்ல தூசு படிஞ்சு கிடக்கிற பழைய இலக்கற்ற குண்டுகளை ஸ்மார்ட் குண்டுகளா மாற்றுவதற்கான ஒரு கருவி, கரெக்டா? ஆமா, தாரா அதாவது டாக்டிக்கல் அட்வான்ஸ்ட் ரேஞ்ச் ஆகுமெண்டேஷன். கரெக்ட். அதாவது அந்த பழைய குண்டுகள்ல இதை மாட்டிட்டா அது தானாகவே இறக்கைகளை விரிச்சு ஜிபிஎஸ் உதவியோடு இலக்கை தாக்கும். ஏன் கேள்வி என்னன்னா, பழைய இரும்பை ஏன் நாம அப்கிரேட் செய்யணும்? புதுசாவே நவீன ஸ்மார்ட் குண்டுகளை தயாரிக்கலாமே. நீங்க கேக்குறது நியாயம்தான். ஆனா போர் தந்திரத்துல லாஜிக்கை விட சப்ளை செயின் ரொம்ப முக்கியம். எப்படி சொல்றீங்க? லவாகும் உற்பத்தியும் மெதுவா தான் நடக்கும். ஆனா தாரா கருவியை எடுத்துக்குவோம். ஒரு 750 கிலோ அல்லது 500 கிலோ எடையுள்ள சாதாரண குண்டின் பின்பக்கத்துல இத ஒரு கிட் மாதிரி இணைச்சிடலாம். ஓ, ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன் கிட் மாதிரி. அதேதான். இப்படி செய்யும்போது மிக குறைந்த செலவுல ஒரே மாதத்துல ஆயிரக்கணக்கான ஸ்மார்ட் குண்டுகளை நம்மால உற்பத்தி செய்ய முடியும். போர்க்காலத்துல இந்த ரேபிட் ஸ்கேலிங் திறன் ரொம்பவே முக்கியம். சூப்பர். அதாவது ஒரு எளிய கருவி மூலம் நமது ஒட்டுமொத்த ஆயுத கடங்கையும் சில நாட்கள்லயே நவீனப்படுத்த முடியும். இது ரொம்ப பிராக்டிக்கலான யோசனை. இதே போலதான் அந்த ஸ்கிராம் ஜெட் இன்ஜின் சோதனையும் எனக்கு தோணுச்சு.
ஆமா, டிஆர்டிஓ சமீபத்துல ஹைதராபாத்ல ஒரு சோதனையை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. ஜான்வரியில வெறும் 700 வினாடிகள் இயங்கிய இந்த இன்ஜின் இப்ப 1200 வினாடிகள், அதாவது 20 நிமிஷம் தொடர்ந்து இயங்கியிருக்குன்னு படிச்சேன். இது எவ்வளவு பெரிய பாய்ச்சல்! இது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப பாய்ச்சல். எப்படின்னா, சாதாரண ஜெட் இன்ஜின்கள் உள்ள இருக்கும் ஃபேன்ஸ், அந்த ஃபேன்ஸை பயன்படுத்தி காற்றை உள்ளே இழுத்து சுருக்கி எரிபொருளோட கலக்கும். அந்த பிளேட்ஸ் மாதிரி சுத்துமே. கரெக்ட். ஆனா ஸ்கிராம்ஜெட் இன்ஜின்ல அப்படி சுழலும் பாகங்கள் எதுவும் இருக்காது. ஏவுகணை மிக வேகமா செல்லும்போது அந்த வேகத்திலேயே வளிமண்டல காற்று உள்ளே புகுந்து மிக அதிக அழுத்தத்துல சுருக்கப்படும். அப்போ காத்தே ஒரு கம்ப்ரஸர் மாதிரி செயல்படுதா? ஆமா, எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இதால ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு அதிக வேகத்துல, அதாவது மேக் 5+ வேகத்துல பயணிக்க முடியுது. மணிக்கு கிட்டத்தட்ட 6100 கிலோமீட்டர் வேகம். வாவ்! எதிரிகளோட ரேடார் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே போய் அடிச்சிடும். சரியா சொன்னீங்க. இந்த அளவு வெப்பத்தை தாங்குவதற்காகவே உள்நாட்டிலேயே பிரத்யேகமான திரவ ஹைட்ரோ கார்பன் எரிபொருளையும் விசேஷ பீங்கான் பூச்சிகளையும் நமது விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு இந்தியரா மிகப்பெரிய தைரியம் வருது. ஒருவேளை நமது பாதுகாப்புத் துறையின் இந்த வலிமைதான் அண்டை நாடுகளுடனான புவிசார் அரசியல் சவால்களை பயமில்லாம எதிர்கொள்ள இந்தியாவுக்கு தைரியம் அளிக்குதோன்னு தோணுது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ராணுவ பலம் தான் வெளியுறவு கொள்கையோட அஸ்திவாரம். இது நீங்க ஒரு வெளியுறவுத்துறை அதிகாரியா யோசிச்சு பாருங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் விஷயத்துல இந்தியா இப்போ ரொம்பவே கராரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு இல்லையா? ஆமா, பஹல்காம் பகுதியில நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கு. அதாவது இன் அபெயன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஆமா, 1960இல் போடப்பட்ட இந்த ஒப்பந்த வரலாற்றுல இந்தியா இப்படி ஒரு ஆக்ரோஷமான முடிவை எடுத்ததே இல்ல. ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்ம தண்ணியை முற்றிலுமா தடுத்துட்டோமா? அப்படி இல்ல. சிந்து, ஜீலம், சீனாப் ஆகிய அந்த மேற்கு நதிகளில் ஊடும் தண்ணீர்ல பாகிஸ்தானுக்கு அதிக உரிமை இருந்தாலும் அந்த நதிகளில் நீர்மின் திட்டங்களை அமைக்கும் உரிமை இந்தியாவிற்கு இருக்கு. ஓ, நாம டேம் கட்டிக்கலாம். ஆமா, ஆனா பல வருஷமா பாகிஸ்தான் இதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்தியா, நீங்க தீவிரவாதத்தை நிறுத்துற வரைக்கும் நாங்க எந்த பேச்சும் வச்சுக்க மாட்டோம்னு ஒப்பந்தத்தை நிறுத்திடுச்சு. பாகிஸ்தான் இப்போ இந்த விவகாரத்தை ஐநா சபைக்கும் சர்வதேச நீதிமன்றத்திற்கும் கொண்டு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சர்வதேச அரங்குல பாகிஸ்தான் இப்படி கூச்சல் போடும்போது இந்தியா எப்படி ரியாக்ட் செய்யுது? இந்தியா அதை பத்தி கவலைப்படவே இல்ல. சர்வதேச நீதிமன்றத்தோட அதிகார வரம்பை இந்தியா ஏற்க மறுக்குது. ஏன்னா இது இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு ஒப்பந்தம், அதாவது பைலேட்ரல் ட்ரீட்டி. கரெக்ட். அதே நேரத்துல ரவி, சட்லஜ், பியாஸ் ஆகிய கிழக்கு நதிகள்லையும் மேற்கு நதிகள்னும் தனக்குள்ள உரிமையை பயன்படுத்த தேவையான பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களை சத்தமில்லாம மிக வேகமா இந்தியா கட்டி முடிச்சிட்டு வருது. ஆக தண்ணீர் அப்படிங்கிறது இனி வெறும் இயற்கை வளம் மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் ஆயுதம்னு இந்தியா உணர்த்துது. ரொம்ப சரியான பார்வை. இப்போ நீரை போலவே உலக அரசியலையும் நமது பொருளாதாரத்தையும் ஆட்டிப்படைக்கும் இன்னொரு வளம் கச்சா எண்ணெய். ஆசிய வளர்ச்சி வங்கி, அதாவது ஏடிபி, இப்போ ஒரு முக்கியமான கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆமா, அந்த ரிப்போர்ட் நான் பார்த்தேன். மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற போர் காரணமா கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $80 முதல் $96 வரை உயர்ந்து தங்கும்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ஒரு பெரிய இடி மாதிரியே தெரியுது. வெளிப்படையா பார்த்தா அப்படித்தான் போணும். கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தா போக்குவரத்து செலவு கூடும். அது பணவீக்கத்தை அதிகரிக்கும். ஏடிபியே இந்தியாவோட பணவீக்கம் 4.5% உயரும்னு கணிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி நாம தப்பிக்க முடியும்? இங்கேதான் நமது பொருளாதாரத்தோட கட்டமைப்பு எவ்வளோ வலுவா இருக்குன்னு நாம பார்க்கணும். இவ்வளவு நெருக்கடிக்கு இடையிலும் பணவீக்கம் உயர்ந்தாலும் இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி 6.9% வலுவாவே இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு பக்கம் பணவீக்கம், மறுபக்கம் எப்படி வளர்ச்சி நிலையா இருக்க முடியும்? இது குறித்து ரிசர்வ் வங்கியோட எம்டிசி உறுப்பினர் ராம்சிங் அவங்க பேட்டியை நாம கவனிக்கணும். அவர் 2013இல் இந்தியா சந்திச்ச அந்நிய செலாவணி நெருக்கடியை இப்போதைய நிலையோட ஒப்பிட்டு பேசுறாரு. ஓ, 2013இல் ரூபாயின் மதிப்பு அதல பாதாளத்திற்கு சென்றதே, அந்த டேப்பர் டாண்ட்ரம் நேரமா? அதேதான். அப்போ அமெரிக்காவோட மத்திய வங்கி தங்களது வட்டி விகிதங்களை உயர்த்தியப்போ இந்தியாவுல முதலீடு செஞ்சிருந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எல்லாரும் டாலர்களை எடுத்துக்கிட்டு ஓடினாங்க. ஆமா, பெரிய பேனிக் ஆச்சு. அதை கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கி அப்போ FCNRB ஸ்வாப் என்ற திட்டத்தை கொண்டு வந்துச்சு. அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு அதிக வட்டி தர்றோம், உங்க டாலர்களை எங்க வங்கிகள்ல டெபாசிட் செய்யுங்கன்னு கேட்கிற நிலைமை இருந்துச்சு.
ஆனா இன்று அமெரிக்காவின் வட்டி விகிதம் 4.4% உயர்ந்திருந்தாலும் நாம பயப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம கிட்ட 691 பில்லியன் டாலர்கள் அளவுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கு. 2013 விட இது 3 மடங்கு அதிகம். எக்ஸாக்ட்லி. நமது மேக்ரோ பொருளாதாரம் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இருந்தாலும் இத வச்சுக்கிட்டு நாம அலட்சியமா இருக்க முடியாது இல்லையா? அதனாலதான் பிரதமர் மோடி அவர்கள் மக்கள் கிட்ட ஒரு வெளிப்படையான கோரிக்கைய வச்சிருக்காரு. தேவையில்லாம வெளிநாட்டு பயணங்கள் செல்வதை குறைங்க, தங்கத்துல முதலீடு செஞ்சு டாலர்களை வெளியேற்றுவதை தவிருங்கன்னு சொல்லியிருக்காரு. மிகச்சரி. ஒரு பக்கம் உள்ளூர்ல இப்படி டாலர்களை காப்பதற்கான முயற்சிகள் நடந்தாலும் சர்வதேச அளவுல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், அதாவது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா தீவிரமா பேசி வருது. ஓமன் நாட்டுடனான செபா ஒப்பந்தம் பத்தி சொல்றீங்களா? ஆமா, அந்த செபா ஒப்பந்தம் மூலம் கிட்டத்தட்ட 99% பொருட்களுக்கு வரியில்லா வர்த்தகத்தை நம்ம சாத்தியப்படுத்த போறோம். இது பெட்ரோகெமிக்கல் துறையில நமக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அதே போல சிலி நாட்டுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை ரொம்பவே முக்கியமானது. சிலி நாடு அது தென் அமெரிக்காவில இருக்கு இல்லையா? அங்க என்ன விசேஷம்? அது கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதாவது லித்தியம் போன்ற அரிய கனிமங்களுக்கான ஒப்பந்தம். உலகின் லித்தியம் முக்கோணத்துல சிலி ரொம்ப முக்கியமான நாடு. ஆஹா, இங்கதான் ஒரு சிக்கல் வருது. லித்தியம் அப்படிங்கிறது மின்சார வாகனங்களுக்கும் பசுமை ஆற்றலுக்கும் அடிப்படை ஆதாரம். உலகத்தோட பேசி லித்தியத்தை வாங்கினாலும் நம்ம ஊருக்குள்ள அதை உள்கட்டமைப்புல அமுல்படுத்துறதுல பெரிய நடைமுறை சிக்கல்கள் இருக்கே. என்ன சிக்கல்னு சொல்றீங்க? டெல்லி வரைவு மின்சார வாகன கொள்கைய பத்தி படிக்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதாவது அவங்க 2026ல இருந்து 2030 வரையிலான டிராஃப்ட் பாலிசி விட்டிருக்காங்க. ஆமா, டெல்லியில 2030க்குள் பெட்ரோல் இருசக்கர வாகனங்களே முழுமையா தடை செய்யும் பாலிசி அது. இது கேட்க ரொம்ப நல்லா இருந்தாலும் அங்க இருக்கிற குடியிருப்போர் நல சங்கங்கள், அதாவது RWS, ஒரு பெரிய நிர்வாக சிக்கலை சுட்டி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க அவங்க? ஒரு EV சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கணும்னா அவங்க டெல்லி டிரான்ஸ்போர்ட், டெல்லி மின்சார வாரியம், மாநகராட்சி அதாவது MCT, அப்புறம் PWD, DDAன்னு இத்தனை அமைப்புகள் கிட்ட தனித்தனியா போய் அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. ஓஹோ, பல அரசு துறைகள் இன்வால்வ் ஆகுறதால ரெட் டேபிசம் வருது. ஆமா, இதனாலதான் இதற்கெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு கமாண்ட் சென்டர் உருவாக்குங்க, அப்பதான் இந்த பாலிசி பிராக்டிகலா சக்சஸ் ஆகும்னு மக்கள் கேக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கொள்கைகளை உருவாக்குறது ஈஸி, ஆனா அது அதிகார வர்க்கத்தோட சிக்கல்களுக்குள் செயல்படுத்த முனையும் போதுதான் உண்மையான சவால்கள் ஆரம்பிக்குது. EV சார்ஜிங் உள்கட்டமைப்பு ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்த மின் கட்டமைப்பிலே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. அது கவனிச்சிங்களா? சோலார் எனர்ஜி, அதாவது சூரிய ஒளி மின்சாரம் வீணாக்கப்படுவதை சொல்றீங்களா? இது நான் ஆரம்பத்துல சொன்ன அதே முரண்பாடுதான். ஆமா, ஏப்ரல் மாசத்துல நடந்ததை வச்சு பாப்போம். ஏப்ரல் மாசத்துல கடும் வெயில், நாடு முழுக்கவுமே மின்சார தேவை உச்சக்கட்டத்துல இருந்துச்சு. ஆனா அதே ஏப்ரல் மாசத்துல தினமும் சராசரியா 23 கிகாவாட் மணி சூரிய ஒளி மின்சாரம் பயன்படுத்தப்படாம வீணாக்கப்பட்டு உற்பத்தியை நிறுத்த சொல்லியிருக்காங்க. அதாவது கர்டெயில்மென்ட் பண்ணிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, பிரம்மாண்டமான ஒரு விருந்த சமைச்சிட்டு அத பரிமாறவும் சேமிச்சு வைக்கவும் பாத்திரங்கள் இல்லாம உணவை வீணாக்குற மாதிரி இருக்கு. வெயில் கொளுத்தும் நேரத்துல மின்சாரம் தேவைப்படும் போது உற்பத்தியை ஏன் நிறுத்தணும்? இத புரிஞ்சிக்க நாம மின் கட்டமைப்போட இயற்பியலை தெரிஞ்சுக்கணும். மின்சாரம் அப்படிங்கிறது ஒரு தொட்டில சேர்த்து வைக்கிற தண்ணீர் இல்ல, அது உற்பத்தியாகும் அதே வினாடியில பயன்படுத்தப்படணும். பேலன்ஸ் ஆகணும். கரெக்ட். நமது ஒட்டுமொத்த மின் கட்டமைப்பும் 50 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணிலே தான் இயங்குது. பகல் நேரத்துல அதிகப்படியான சூரிய ஒளி கிடைப்பதால் மின் உற்பத்தி சட்டுன்னு அதிகரிக்குது. ஆனா தேவை குறைவா இருந்தா கிரிட்ல சப்ளை அதிகமாகி அதிர்வெண் எகிரிடும். அப்படி அதிர்வெண் கூடினா என்ன ஆகும்? அப்படி நடந்தா டிரான்ஸ்ஃபார்மர்கள் வெடிச்சு ஒட்டுமொத்த கட்டமைப்புமே முடங்கி இருண்டு விடும். பெரிய பிளாக் அவுட் ஆயிடும். அப்போ அந்த அதிகப்படியான மின்சாரத்தை ஒரு பெரிய பேட்டரியில சேமிச்சு வச்சு இரவு நேரத்துல பயன்படுத்தலாமே. அதுதான் நடைமுறை சிக்கல். அந்த அளவுக்கு மாபெரும் பேட்டரி உள்கட்டமைப்பு, அதாவது கிரிட் ஸ்கேல் ஸ்டோரேஜ் நம்மகிட்ட இன்னமும் முழுமையா இல்ல. இதனால தான் கிரிட் இந்தியா அமைப்பு எமர்ஜென்சி டிராஸ் என்ற நெறிமுறையை பயன்படுத்தி கட்டமைப்பு வெடிச்சு சிதறுவதை தடுக்க சோலார் கம்பெனிகளை பார்த்து தயவு செஞ்சு உற்பத்தியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, பசுமை ஆற்றலை உருவாக்குறத விட அதை சுமந்து செல்லும் உள்கட்டமைப்பை உருவாக்குறது தான் இப்போதைய அவசர தேவை. இப்படியே சுற்றுச்சூழலுக்கும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் இடையிலான இந்த மோதலை பத்தி பேசும்போது இந்தியாவோட ஒரு மெகா திட்டத்துல நடக்கிற விவாதத்தை நம்ம புறக்கணிக்கவே முடியாது. நீங்க கிரேட் நிக்கோபார் திட்ட சர்ச்சை பத்தி சொல்றீங்க? ஆமா, சுமார் 81,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த மாபெரும் வளர்ச்சிக்கான திட்டத்துக்காக
கிரேட் நிக்கோபார் தீவுல 166.10 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி அழிக்கப்பட உள்ளது. அங்கே ஒரு மெகா துறைமுகம், சர்வதேச விமான நிலையம், மின் நிலையம்னு பல பெரிய கட்டமைப்புகள் வரப்போகுது. இந்த திட்டத்தை நாம எந்த அரசியல் சார்பும் இல்லாம ஆதாரங்கள்ல உள்ளத மட்டும் இப்போ விவாதிப்போம். வன உரிமைச் சட்டம் அடிப்படையில பழங்குடியின மக்களோட ஒப்புதல் பெறப்பட்டதா அரசு தரப்புல கல்கத்தா உயர்நீதிமன்றத்துல தெரிவிக்கப்பட்டுச்சு. ஆனா இதுல சில கேள்விகள் வந்திருக்கே. ஆமா, முன்னாள் மத்திய அரசு செயலாளர் மீனா குப்தா தாக்கல் செஞ்ச பொதுநல வழக்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. என்ன மாதிரி கேள்விகள்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆகஸ்ட் 2022ல நடந்த அந்த கிராம சபைகள்ல கலந்து கொண்டது அங்கே பல தலைமுறைகளா வாழும் ஆதிவாசிகளான ஷோம்பென் பழங்குடியினர் கிடையாது. அப்புறம் யாரு கையெழுத்து போட்டது? இந்திய நிலப்பரப்பிலிருந்து அங்கே சென்று குடியேறியவங்க, அதாவது செட்டிலர்ஸ் தான் அந்த தீர்மானங்கள்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுவும் 3 வெவ்வேறு கிராம சபை தீர்மானங்கள்ல ஒரே 60 பேரோட கையெழுத்துகள் திரும்ப திரும்ப வந்திருக்குன்னு அவர் ஒரு ஆவணத்தோட வாதிடுறார். இது ஒரு முக்கியமான ஜனநாயக கேள்வியை எழுப்புது. வளர்ச்சி திட்டங்கள் அவசியம் என்றாலும் அதற்காக பூர்வகுடி மக்களோட உரிமைகள் சட்ட விதிகளுக்கு புறம்பா மீறப்படுதா? அதுதான் பெரிய விவாதம் இப்போ. இதனாலதான் தேசிய பசுமை தீர்ப்பாயம், அதாவது NGT அமைத்த உயர்மட்ட குழுவோட அறிக்கைய அரசு ஏன் ரகசியமா வச்சிருக்கு, அதை உடனே பொதுவெளியில வெளியிடணும்னு ஜெய்ராம் ரமேஷ் போன்ற தலைவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. உள்கட்டமைப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான இந்த மோதல் இந்தியாவோட வளர்ச்சி பயணத்துல ஒரு மிக முக்கிய மைல்கல். இப்போ இந்த உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல இருக்கிற முரண்பாடுகளை தாண்டி ஒட்டுமொத்தமா ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி மாடல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் தென் மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்கு. குறிப்பா கூட்டாட்சி தத்துவம், மக்கள் தொகை மற்றும் இலவசங்கள் சார்ந்த விவாதத்தை சொல்றீங்க. ஆமா, உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாட்டுல விஜய் தலைமையிலான புதிய அரசு அமைந்திருக்கு. அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா 1 வருடத்திற்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும்னு கணக்கிடப்பட்டிருக்கு. ஆனா ஏற்கனவே தமிழ்நாட்டோட கடன் மாநில GDPல 30.6% இருக்கு. மாநில GDPல 30%? இது ரொம்ப அதிகமாச்சே. கண்டிப்பா. இந்த நிலையில இலவசங்களுக்காக மேலும் மேலும் கடன் வாங்குறது எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா சரியானது அப்படிங்கிற விவாதம் வலுத்திருக்கு. ஆனா இது வெறும் பொருளாதார பிரச்சனை மட்டும் இல்ல, அரசியல் பிரச்சனையும் கூட. எப்படி இது அரசியல் பிரச்சனையா மாறும்? சொல்றேன். தென் மாநிலங்கள் கல்வியிலும் சுகாதாரத்திலும் கவனம் செலுத்தி மக்கள் தொகையை குறைச்சாங்க. ஆனா வரப்போகிற தொகுதி மறுசீரமைப்புல, அதாவது டீலிமிட்டேஷன்ல அதிக மக்கள் தொகையை கொண்ட வட மாநிலங்களுக்கு அதிக நாடாளுமன்ற தொகுதிகளும், பொறுப்பா மக்கள் தொகையை குறைத்த தென் மாநிலங்களுக்கு குறைவான தொகுதிகளும் கிடைக்கும் என்கிற ஒரு அச்சம் தென் மாநிலங்கள்ல இருக்கு. அதாவது நல்ல திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் தொகையை குறைத்த மாநிலங்களுக்கு அரசியல் ரீதியா தண்டனை கிடைக்க போகுதா என்கிற பயம். சரியா சொன்னீங்க. இதனாலதான் அரசுகள் தங்களோட நிதிய எதுன முதலீடு செய்யணுங்கிற கேள்வி மிக முக்கியமாகுது. சும்மா இலவசங்களை கொடுப்பதை விட அடிப்படை சுகாதாரத்துல முதலீடு செய்யறது எவ்வளவு முக்கியங்கிறதற்கான ஒரு அதிர்ச்சிகரமான தரவை நான் சொல்றேன். சொல்லுங்க. இந்தியாவுல கர்ப்பப்பைவாய் புற்றுநோய், அதாவது சர்விக்கல் கேன்சர் ஒழிப்பு இலக்குகள் பத்தி பேசும்போது ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, இந்தியாவுல 2% குறைவான பெண்களே இந்த நோய்க்கான அடிப்படை பரிசோதனையை செஞ்சிருக்கிறாங்க. வெறும் 2% குறைவா? இது ஒரு நம்ப முடியாத மற்றும் அபாயகரமான தரவு. ஆமா, இலவசங்களை கொடுக்கும் அரசுகள் இது போன்ற உயிர்காக்கும் அத்தியாவசிய சுகாதார உள்கட்டமைப்புகள்ல ஏன் போதிய கவனம் செலுத்துறதில்ல? ஒரு மாநிலத்தோட நிதிநிலை அப்படிங்கிறது மக்களோட உண்மையான நீண்டகால மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படணுமே தவிர தற்காலிக வாக்கு வங்கிக்காக அல்ல என்ற வாதம் இங்கேதான் வலுப்பெறுது. அப்போ இந்த ஆழமான அலசல்ல நாம விவாதித்த இந்த மாபெரும் தரவுகளை எல்லாம் எப்படி ஒன்றிணைத்து பார்ப்பது? இத கேக்குற ஒரு எதிர்கால சிவில் சர்வீஸ் அதிகாரியா இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? என்று நாம பேசின அனைத்தையும் கொஞ்சம் ஒன்றிணைத்து பாருங்க. ஒரு புறம் எதிரிகளின் ரேடாருக்கு தப்பிக்க மேக் 5 வேகத்துல செல்லும் ஸ்கிராம்ஜெட் ஏவுகணைகளையும் நமது சொந்த AI அமைப்புகளையும் நாம உருவாக்குறோம். உலக பொருளாதார நெருக்கடியிலும் 6.9% GDPயோட தலைநிமிர்ந்து நிற்கிறோம். ஆனா மறுபுறம் பூர்வகுடிகளின் கிராம சபைகள்ல உள்ள குளறுபடிகள், வெயில்ல கிடக்கும் சூரிய மின்சாரத்தை கூட கிரிட் அதிர்வெண் காரணமா சேமிக்க முடியாத உள்கட்டமைப்பு குறைபாடுகள் மற்றும் அடிப்படை சுகாதாரத்தை விட்டுட்டு இலவசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அரசியல் நிதிச்சுமைன்னு பல அடிப்படை நிர்வாக சிக்கல்களையும் நாமே எதிர்கொள்றோம்.
இந்த வேறுபாட்டை உணர்வதுதான் உண்மையான புரிதல். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எதிர்கால இந்தியாவின் கொள்கைகளை வகுக்க போகிற நீங்க வெறும் ஃபைல்கள்ல கையெழுத்து போடும் நிர்வாகிகளா மட்டும் இருந்தா போதாது. நீங்க ஒரே நேரத்துல புதிய தொழில்நுட்பங்களை புரிஞ்சுகிட்ட வல்லுநர்களாவும், சுற்றுச்சூழல் சார்ந்த சிந்தனையாளர்களாவும், சர்வதேச புவிசார அரசியலை புரிஞ்சுகிட்ட நிபுணர்களாவும் இருக்கணும். ஏவுகணையோட வேகத்தையும் ஒரு சாதாரண கிராம சபையின் உரிமையையும் மாநிலங்களின் நிதிச்சுமையையும் ஒரே தராசுல வச்சு பேலன்ஸ் செய்யும் பொறுப்பு தான் ஒரு உண்மையான அதிகாரியோட வேலை. அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்கன்ற நம்பிக்கையோட இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்றோம். அடுத்த முறை நீங்க செய்தித்தாள்களை படிக்கும்போது வெறும் செய்தியை படிக்காம அதுக்கு பின்னால இருக்கும் இந்த மாபெரும் சங்கிலித் தொடரை உங்களால பார்க்க முடியும்னு நம்புறேன். தொடர்ந்து படிங்க, ஆழமா சிந்திங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திக்கலாம்.